முடியும். இது தொடர்பாக இன்னும் சில செய்திகளும் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு திருமதியில் 2099, புகாரில் 2493 இஸ்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களை கடைபிடிப்பவர் அவை மீறப்படும் போது அமைதியாக இருப்பவர் இருவரின் நிலையானது. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய சட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு, இன்னொருத்தர் அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணலை. ரெண்டு பேருடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, ஒரு கப்பல் இருக்குது, அதில் கீழ்த்தளம் இருக்குது, மேல்தளம் இருக்குது. அப்போ கீழே யார் இருக்கிறது மேலே யார் இருக்கிறதுங்கிறது சீட்டு போட்டு தான் தீர்மானம் செய்யப்படுது. அப்போ சீட்டில் குழுக்களில் யாருக்கு பேர் வருதோ அவங்கெல்லாம் மேலே இருக்கணும், யாரெல்லாம் குழுக்களில் வருதோ அவங்க கீழே இருக்கணும். அப்படி சிலருக்கு செட் ஆயிடுச்சு, சிலர் மேலேயும் சிலர் கீழேயும் இருக்காங்க. அப்போ அந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த தண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் தளத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த இடத்துல இருக்கு. இவங்க மேலே ஏறி ஏறி போய் குடிக்கணும். இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழேயே ஒரு ஓட்டை போடுறாங்க, கப்பலில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம இங்கேருந்தே தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்கிறாங்க. அப்போ அந்த மேலே இருந்த அந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி அவன் பகுதியில் அவன் ஓட்டை போட்டுட்ருக்கிறான், சரி அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே தான் அழிய போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் வேலை உண்டுன்னு அந்த மேலே உட்காந்துட்டு இருந்தவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவன் அழிவுங்கிறாங்க, இது அழிவுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுதான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, அடுத்தவர்கள் அநியாயம் பண்ணுறதை விடுங்க, இன்றைக்கி முஸ்லீமே அநியாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். இன்றைக்கி முஸ்லீம் அரசாங்கங்களை எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மக்கள் மேலேயே இந்த முஸ்லீம் அல்லாத அந்த அரசாங்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி மோசமான அரசாங்கங்கள் இருந்துச்சோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே வேலைகள் இன்றைக்கி இஸ்லாமிய அரசாங்கங்கிற பேரில் இருக்கிறது பண்ணுறாங்க. பேச்சுரிமை கிடையாது, ஒரு அடிப்படை உரிமைகள் கிடையாது, ஏழைகளுக்கு ஒரு சலுகைகள் கிடையாது. பார்த்தீங்கன்னா இன பாகுபாடு இருக்குது, நீ அரபியா அப்போ தான் உன் நாட்டுக்குள்ளே உனக்கு என்ட்ரி இருக்குது, நீ முஸ்லீமாக இருந்தாலும் இங்கே என்ட்ரி கிடையாது அப்படின்னு பாகுபாடுகள் இருக்குது. இந்த 95% சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா மன்னர்களும் அவங்களுடைய வாரிசுகளும் அவர்களுடைய குடும்பங்கள் கைவசம் தான் இஸ்லாமிய நாடுகளுடைய சொத்துக்கள் இருக்குது. இப்படி தான் நம்முடைய லட்சணமாக இன்றைக்கி இருக்குது. இதில் நாம் அடுத்தவனை அநியாயம் பண்ணுறது தடுக்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப மோசம். இனி அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு தகுதியான மக்களாக நம்ம மாறிட்டோம். அப்போவான்னு இழுத்துட்டு இருக்குதே தவிர, ஆனால் கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சாட்டையடி அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க போகிறான். இன்னும் குறிப்பாக இந்த முஸ்லீம் நாடுகள் மிகப்பெரிய ஒரு அஸாபை அல்லாஹ் கொடுக்க போகிறான். அஸாபை இவங்க சுவைக்க போகிறாங்க. யாருடைய செல்லப்பிள்ளையா இன்னைக்கு இருக்காங்களோ அவர்களை இவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்டி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான முன்னறிவிப்புகள் இருக்குது. அது தனியான ஒரு விஷயம்.